بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையினால் நம்முடைய இந்த ஜும்மாவுடைய ஹுத்பா உரையின் மூலமாக பல்வேறு செய்திகளை விளங்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே அதுவே ஒரு பெரிய ஒரு உபகாரம். அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் யாரின் மீது தன்னுடைய அருளை குறிப்பாக மார்க்க விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறானோ அப்படியாப்பட்ட நல்லடியார்களுக்கு இது போன்ற வாய்ப்புகளின் மூலமாக அல்லாஹ் வழங்கி, அதிலும் குறிப்பாக நம்முடைய மொழியிலே நம்முடைய இறை தூதர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி எதை கொண்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தையே முழுமையாக முன்னோடியாக வைத்து அவர்கள் எதை இந்த உலகத்தில் விட்டு சென்றார்களோ குர்ஆனையும் அவர்களுடைய வழிமுறையையும் அதை மாத்திரமே எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அதையே கேட்கக்கூடிய வாய்ப்பையும் நமக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்வை அதிகம் அதிகம் புகழ்வோம், அந்த அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவோம். காரணம் என்னவென்று சொன்னால், எத்தனையோ வாய்ப்புகளை பாக்கியங்களை இந்த உலகத்தில் கொடுத்திருந்தாலும் இது போன்ற மார்க்க விளக்கங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பும் அதை செயல்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட வாய்ப்பும் அதற்கு அடுத்து மூன்றாவதாக அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அந்த மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட நல்ல மக்களாக நம் யாவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஒழுக்க போதனைகளை, பல்வேறு சட்டத்திட்டங்களை, பல்வேறு நல்லோர்களுடைய அல்லது நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் சொன்னது போல நாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ பெரிய ஆயுதங்களை ஏந்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் குறிப்பாக இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி காலம் காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தொடங்கி
இன்று வரை அதே கட்டமாக அது போன்ற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இன்றைக்கு உலகத்தில் எதையெல்லாம் ஆயுதங்கள் என்று சொல்லி மிரட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த ஆயுதங்கள் இருந்தால் பயப்படுவார்கள் என்ற அடிப்படையில் ஆயுதங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்ற அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பேர் ஆயுதம்தான் துஆ என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை. அந்த துஆவை அல்லாஹ் வணக்க வழிபாடு, அந்த வணக்க வழிபாடை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை அடித்தவர்களாக, சிறுமையடைந்தவர்களாக நரகிலே நுழைவார்கள் என்ற எச்சரிக்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், அத்துஆ முஹுல் இபாதா அவ் ஹுவல் இபாதா. துஆ இருக்கிறதே அதுதான் வணக்கம் என்று ஒரு அறிவிப்பிலும், இன்னொரு அறிவிப்பிலே முஹுல் இபாதா, அது வணக்கங்களுடைய மூலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அந்த துஆ என்பது. எனவே தங்களுடைய வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் அதை மனனம் செய்து நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது போன்று கற்று நாமும் அந்த படைத்த ரப்பிடத்திலே கேட்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்து அதே அடிப்படையில் மனனம் செய்து அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தான் அறிந்து கொண்டிருக்கிறான். எனவே அதுதான் சிறந்த வழிமுறை. சகோதரர்களே, இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த கற்றுக் கொடுத்த விஷயங்களை, கற்றுக் கொடுத்த வாக்கியங்களை, துஆவாக இருந்தாலும் சரி, திக்ருகளாக இருந்தாலும் சரி, இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்புகளாக இருந்தாலும் சரி, எதையெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அதிலிருந்து ஒரு எழுத்து கூட பிசகாமல் விட்டுவிடாமல், நம்மை அறியாமல் விட்டால் அது வேறு, ஆனால் தெரிந்தே விடாத அளவிற்கு முயற்சிகள் செய்து யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ உண்மையிலேயே இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களை உண்மையிலேயே நாம் பின்பற்றுகிறோம் என்ற அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர்களாக நிச்சயமாக ஆகிவிட முடியும். அதை விட்டு மனனம் செய்யக்கூடிய சக்தி இல்லை, மனனம் செய்வதற்கான நேரங்கள் இல்லை. எனவே அதை தமிழாக்கம் செய்து கொண்டு அந்த பிரார்த்தனையை நாம் சொன்னால் என்ன என்ற ஒரு சுருங்கிய சிந்தனையோடு சோம்பேறித்தனமான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான கூட்டங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். காரணம் என்ன ஒன்று சொன்னால், எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதில் மிகப்பெரிய ஆழமான கருத்துக்கள் இருக்கிற சகோதரர்களே. அந்த கருத்துக்களை யாருமே விளக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சமீபத்தில் ஒரு செய்தியை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு மூலத்திலிருந்து இன்னொரு மூலமாக்குவது, அதாவது மொழியாக்கம் செய்வதாக இருந்தால் அது பல்வேறு திறன்களை கொண்டவர்களால் தான் முடியும், திறமைகள் உள்ளவர்களால் தான் முடியும். அந்த அளவிற்கு அதற்கென்று சொல்லி மிகப்பெரிய ஒரு திறமை அது வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தில் ஒரு சுட்டிக்காட்டுதல் வந்திருக்கிறது என்று சொன்னால், இது இன்றைக்கல்ல காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒன்று. அதையெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு ஏதோ நம்முடைய மனம் போன போக்கிலே அதற்கான விளக்கங்களை பெற்று வாழ்வது இருக்கிறதே, அது நாளைக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழலுக்கு கொண்டு போய்விடும். இன்றைக்கு இஸ்லாமியர்களில் சிலர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக வேதனையான விஷயம். எனவே எதை மூலமாக இருக்கிறதோ, எது அடிப்படையான மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியை அப்படியே படிக்கின்ற பொழுது அதனுடைய ஆழம் யதார்த்தம் என்னவோ அதை உண்மையிலேயே இறைவனிடத்தில் கேட்டு நம்மால் பெற முடியும். அதனுடைய யதார்த்தமான பொருள், எந்த பொருளை நம்முடைய மொழியிலே விளங்க முடிகிறதோ அதை விளங்கிவிட்டு மூலப்பொருளிலே மூலமாக எது இருக்கிறதோ அதை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த நோக்கத்தோடு அதை கேட்டார்களோ அதை நாம் கேட்டு பெறுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு கேட்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அதை அங்கீகரிக்க நிச்சயமாக காத்திருக்கிறான். அதை அங்கீகரிப்பதாக வாக்குறுதி தருகிறான். அப்படி கேட்பதை ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்பதை எல்லாம் நாம் புரிந்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் பல்வேறு பாதுகாப்புகளையும் பல்வேறு கோரிக்கைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கேட்டு நாமும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 4 விஷயங்களை குறித்த பாதுகாப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அது ஒரே ஒரு அறிவிப்பில் அது மாத்திரம் தனியாக வந்திருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகளிலே பார்க்கின்ற பொழுது இன்னும் சில செய்திகளை கூடுதலாக சொல்லி இந்த 4 விஷயங்களை இறுதி பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முஸ்லிம், திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? 4 விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஊது பிக்க
எங்கெல்லாம் அவுது என்று வருகிறது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அவுது என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோமோ, நான் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த விஷயங்கள் பின்னாடி என்ன சொல்லப்படுகிறதோ அந்த விஷயங்களிலிருந்து ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பொருளைத்தான் அந்த அவுது என்ற வார்த்தைக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவுது பின்னாஸ் என்று சொல்கின்ற பொழுது மனிதர்களுடைய ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? அல்லாஹ் சொல்லக்கூடிய பின்வரக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய சில விஷயங்கள், சில மோசமான நிகழ்வுகளை குறித்து அல்லாஹ் பதிவு செய்து அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அதே போன்று குல் அஊது பிர்பில் ஃபலக் என்ற அந்த அத்தியாயமாக இருந்தாலும் சரி, இன்னும் எங்கெல்லாம் அவுது என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் ஒன்றை நாம் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நான் இறைவனிடத்திலே பின்னால் சொல்லப்படக்கூடிய அந்த தீமைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப அல்லாஹ்விடத்திலே இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. இறைவா, உன்னிடத்திலே நான் பயனற்ற கல்வி இருக்கிறதே அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பயனுள்ள கல்வியை மட்டும் எனக்கு தா, பயனில்லாத கல்வி எது இருக்கிறத உலகத்தில் அதிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி முதலாவதாக அந்த பாதுகாப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு அடுத்து என்ன சொன்னார்கள்? வமின் கல்பின் லா யக்ஷா. இறைவா, பயப்படாத உள்ளம் இருக்கிறதே, சிந்தனை திறன் இருக்கிறதே, அறிவு இருக்கிறதே, உன்னுடைய பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போங்கு இருக்கிறதே, அதிலிருந்தும் நான் இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி இரண்டாவது பாதுகாப்பை தேடினார்கள். மூன்றாவதாக சொல்கின்ற பொழுது வமின் நஃப்ஸின் லா தஸ்பா வமின் கல்பின் லா யக்ஷா வமின் நஃப்ஸின் லா தஸ்பா. இறைவா, போதுமென்ற அந்த மனம் இல்லாமல் இந்த உலகத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட அந்த மனம் உடையவர்களை விட்டும், அது போன்ற மனத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான்காவதாக கேட்டார்கள் வமின் தாவத்தில் லா யுஸ்தஜாபு லஹ். எந்த ஒரு பிரார்த்தனைக்கு உன்னுடைய அங்கீகாரம் இல்லையோ, எந்த ஒரு பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ, எந்த ஒரு துஆவுக்கு நீ உன்னுடைய அங்கீகாரம் இல்லையோ, தூக்கி எறிந்து விடுவாயோ, அது போன்ற துஆவை நான் கேட்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே அங்கீகரிக்கப்படாத துஆ என்பது என்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு நம்மையும் கேட்க சொல்லி இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் கேட்டார்கள். 4 விஷயங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தந்திருந்தான், சரியான அறிவு கொடுத்திருந்தான், நல்ல சிந்தனை திறன் இருந்தது, நல்ல உள்ளம் கொண்டவராக வாழ்ந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய துஆவிற்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தான் என்பதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் இப்படிப்பட்ட பாதுகாப்பை தேடினார்கள் என்று சொன்னால் இதை நாமும் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், இதை நாம் கேட்கின்ற பொழுது இது போன்ற 4 தீமைகளிலிருந்து நம்மால் விடுபட முடியும். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த தீங்கிலிருந்து நமக்கு விடுவிப்பான் என்ற ஒரு அழுத்தமான ஒரு மன உறுதியோடு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த 4 விஷயங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல சகோதரர்களே. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும், இன்றைக்கு இந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படித்தான் ஒவ்வொரு தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருக்கக்கூடிய ஜமாத்துகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இதனுடைய தீமைகளிலே வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இன்றைய காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இல்மு என்று சொல்லக்கூடிய கல்வி இருக்கிறதே, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. இறைவா, பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். காரணம் என்ன? பயனுள்ள கல்விதான் நாளைக்கு மறுமையிலே நமக்கு உதவியாக வரும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டினார்கள். இதன் கதா இதா மாத்தல் இன்சான் இன் கதா அமலுஹு. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாமே துண்டித்து விடுகிறது, உலகத்தினுடைய அவனுடைய தொடர்புகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு முதலாவது செய்தியாக சொன்னாங்க, இல்முன் யுன்தஃபா பிஹி. பயனுள்ள கல்வி இருக்கிறதே, அந்த பயனுள்ள கல்வியை இந்த உலகத்தில் நாம் சிலருக்கு விட்டு சென்றால், பலருக்கு விட்டு சென்றால், எவ்வளவு பேர்களுக்கு கொடுத்து விட்டு செல்கிறோமோ அது எல்லாம் மறுமையிலே நமக்கு பின்னால் அவர்கள் மூலமாக நமக்கு அந்த நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே சமயத்தில் அப்படியே உல்டாவா திரும்பி பாருங்க, பயனற்ற கல்வி என்று பயனற்ற கல்வியில் இருந்து பாதுகாப்பு தேட சொன்னாங்களே, அந்த பயனற்ற கல்வியை ஒருவன் கொடுத்து விட்டு சென்றால் என்ன ஆகும்? அதுதான் அவனுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும்.
உதாரணத்துக்கு பல சந்தர்ப்பங்களை சொன்ன செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அதில் ஒரு பங்கு ஆதமுடைய மூத்த மகன்கள் தான் அந்த கொலையை பற்றி அறிமுகம் செய்து, கொலை என்றால் என்ன, கொலை செய்வது எப்படி என்பதையெல்லாம் இந்த உலகத்திற்கு முதலாக அவர்கள் காட்டிவிட்டு சென்ற காரணத்தினாலே இன்றைக்கு இப்பொழுது கூட கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே. அத்தனை கொலைகளுக்கும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. எனவே இவர்களுடைய அந்த குற்றம் இருக்கிறதே அதில் ஒரு பங்கு அவர்களுக்கும் போய் சேருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று சொன்னால் கண்ணீர் வடிக்க வேண்டும் சகோதரர்களே. பயனற்ற கல்வியை, பயனில்லாத ஒரு கல்வியை இந்த உலகத்தில் விட்டுவிட்டு சென்றால், தவறான ஒரு கருத்தை விதைத்து விட்டு சென்றால், தவறான சிந்தனையை இந்த உலகத்தில் கொடுத்து விட்டு சென்றால், அதன் மூலமாக யாரெல்லாம் வழிகட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதுவெல்லாம் யார் அதை உருவாக்கிவிட்டு சென்றானோ அவனுக்கு போய் சென்றடைகிறது என்று சொன்னால் அழ வேண்டும் அல்லவா? எனக்கு பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு கூட இறைவா. காரணம் என்ன? பயனுள்ள கல்வி எது, பயனற்ற கல்வி இது என்பதில் இன்றைக்கு தடுமாற்றங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே எல்லோரும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அப்படி தடுமாற வேண்டுமா? கல்வியை பற்றி கவலை கொள்ள வேண்டுமா? ஏன் அந்த கவலை சொன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த உபதேசங்களும் இந்த பிரார்த்தனைகளும் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதியாத காரணத்தினாலே இன்றைக்கு இது போன்ற கவலைகளுக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மமதை வந்து விடக்கூடாது. கல்வி வந்த உடனே, சிறு கல்வி உள்ளத்தில் ஏறிய உடனே அவர்களுக்கு மமதை வருகிறது. இந்த மமதை வரக்கூடாது என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால்தான் அல்லாஹ் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன சொல்கிறான்? வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவன் அறிஞனே இல்லை அல்லாஹ்வுடைய பார்வையிலே. அல்லாஹ் அதைத்தான் பதிவு செய்தான், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட கல்வி இருக்கிறதே குறைஞ்ச கல்வி, கம்மியான கல்வி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டிய கல்வி இறைவனிடமிருந்து நிறைய இருக்கிறது என்பதை புரிய வைக்கும் முகமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. நீங்கள் குறைவாக கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டார்கள்? என்ன கேட்க சொன்னான்? குல், நபியை கேளுங்கள், நபியை நீங்கள் கேட்க வேண்டும். என்ன கேளுங்கள்? ரப்பி ஸித்னி இல்மா. திருக்குர்ஆனிலே பதிவு செய்த செய்தி, ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா என கல்வியை அதிகப்படுத்து என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்கிறான் என்று சொன்னால், இந்த கல்விதான் எது போன்ற கல்வியாக இருக்க வேண்டும்? தடுமாற்றங்கள் வந்துவிடக்கூடாது, புரியாமல் இருந்து விடக்கூடாது, அந்த கல்வி பயனில்லாத கல்வியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இல்மில்லா யன்தஃபவு பிஹி. இறைவா பயனற்ற கல்வியை விட்டு உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு தைரியமாக கல்வி அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு, அந்த கல்வி கூட நல்ல கல்வியை தா என்று கேட்கின்ற பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அப்படி கேட்டால் உண்மையிலே பயம் இருக்காது சகோதரர்களை. கேட்காத பொழுதுதான் இன்றைக்கு பலவீனம் இப்படி சொல்லப்படுகிறது, அப்படி சொல்லப்படுகிறது, எதை எடுப்பது எதை விடுவது என்ற குழப்பத்திற்கு இன்றைக்கு சிலர்கள் ஆளாகிறார்கள். சிலர்கள் என்று சொன்னால் அது கம்மி, பலர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்ய வேண்டும். நாம் தெளிவாக பதிவு செய்தால் மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் சரி, உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நமக்கு ஆணித்தரமாக தருவான், நல்லதை மட்டுமே தருவான் என்ற எண்ணத்தோடு கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நல்லதை கொடுப்பான். அதனால்தான் ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்றை இப்படி கேளுங்கள் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எதிராக உள்ள பயனற்ற அந்த கல்வியை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகத்திலே சிலர்கள் என்ன செஞ்சாங்க? நல்லதை தான் சொல்லி கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவான். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். மறுமையில் அவனுக்கு எந்த விதமான பங்குமே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறு உலகத்தில் நல்லது தான். இங்கே நல்லதை கொடுப்பது போன்று மறு உலகத்தில் நல்லதை கொடு இறைவா என்று சொல்லி நல்லதை இரு உலகத்திலேயே அல்லாஹ் கேட்க சொல்கிறான் என்று சொன்னால் அங்கே பேலன்ஸாக நடுநிலையோடு இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் கேட்டார்கள், இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபு. பயனற்ற கல்வியை விட்டு உன்னோட பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம் பயப்பட வேண்டியதில்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அழுத்தமாக பதிவு செய்து கேட்டுவிட்டு அதுக்கடுத்து நம்முடைய நடைப்பயணம் நடக்கின்ற பொழுது, நம்முடைய கல்வியுடைய தேட்டம் தேடுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், எது பயன் உள்ளதாக இருக்கிறது அதில் மாத்திரமே அல்லாஹ் நம்மை இணைப்பான். பயன் எது இல்லையோ,
எது தேவையில்லாததோ, எது வீணானதோ, எந்த கல்வி அல்லது எவர்கள் சொல்லக்கூடிய கல்வியின் மூலமாக நமக்கு இன்மையிலும் வெற்றி இல்லை, மறுமையிலும் வெற்றி இல்லை என்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அதிலிருந்து நிச்சயமாக நம்மை பாதுகாத்து விடுவான். அது நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. இன்னொரு படி மேலே போனால், இன்றைக்கு நம்முடைய மாணவிகளில் பெரும்பாலும் இன்றைக்கு தேர்வுக்கு தயாராகி தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. பிளஸ் 2 தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. SSLC தேர்வுக்கான ஆயத்தங்களும் அதற்கான பணிகளும் அதற்கான நடைமுறைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைக்கு பல பெற்றோர்களுடைய நிலைமை என்ன என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யாத காரணத்தினாலே எதிலே போய் நம்முடைய குழந்தையை இணைப்பது, எந்த காலேஜிலே போய் சேருவது, பிளஸ் 1 இருந்தால் எந்த பிரிவை எடுத்து நம்முடைய குழந்தையை படிக்க சொல்வது, இதற்காக வேண்டி யாரெல்லாம் எங்கெல்லாம் கூப்பிடுவார்கள், திருமணிகள் போடுமா, தினத்தந்திகள் போடுமா, அல்லது இன்னும் சில பல அமைப்புகள் போடுமா, அல்லது யாராவது கட்டுரைகள் எழுதி நமக்கு ஃபார்வர்டு செய்வார்கள், அனுப்புவார்களா, அதன் மூலமாக படித்து நாம் நம்முடைய குழந்தைக்கு எந்த கல்வி சிறந்த கல்வி என்று சொல்லி தேர்வு செய்து கொள்வோம் என்று சொல்லி படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது இரண்டாவது கட்டம் சகோதரர்களே. முதல் கட்டம் என்ன நம்பிக்கை வேண்டும், என்னுடைய குழந்தையை படிக்கிறது இறைவா என்று சொன்னால், இந்த படிப்புக்கு அடுத்த படிப்பு செல்வதற்கு இல்முல்லா யன்தஃபி பிஹி, எந்த கல்வி பயனுள்ள கல்வி இருக்கிறதோ அந்த கல்வியை பயனற்ற கல்வியை விட்டு என்னுடைய குழந்தையை பாதுகாத்து விடு என்று சொல்லி ரப்பிடத்திலே கெஞ்சி அழுது நாம் கேட்க வேண்டும். நம்முடைய குழந்தையும் கேட்க செய்ய வேண்டும். நான் போகிறேன், அடுத்து போகிறேன், பிளஸ் 1க்கு போகிறேன், எது எனக்கு சரியான கல்வி, எதை தேர்வு செய்தனால் இந்த உலகத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்க முடியும், மக்களுக்கும் பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும், அதே போல மறுமை மன்றத்தில் வெற்றி பெற முடியும் என்ற சிந்தனையோடு கேட்கின்ற பொழுதுதான் அங்கே நல்ல கல்வி, சிறந்த கல்வி நிச்சயமாக பெற முடியும். இன்றைக்கு சிறந்த கல்வி என்பதில் தடுமாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்ன, ரப்பிடத்திலே பதிவு செய்யாத காரணத்தினால். எனவே ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மிகப்பெரிய பாடத்தை தருகிறான். இறைவா, பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள், வருங்கால சந்ததிகள் எது தேவையான கல்வியை, சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்கிறதோ அந்த கல்வி நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றிக்குரிய ஒரு கல்வியாக மாறும். எனவே இது போன்ற ஒரு பாதுகாப்பை முதலாவதாக இந்த பிரார்த்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அடுத்து இரண்டாவது பாதுகாப்பு என்ன சொல்றாங்க, வமின் கல்பின் லா யக்ஷா, உன்னுடைய பயமில்லாத உள்ளம் இருக்கிறதே அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை பயப்படாம, அல்லாஹ்வை அஞ்சாம இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சிந்தனை இருக்கிறதே, இது சிறப்பான ஒரு சிந்தனை என்று சொன்னால் இல்லை, இது வீணான சிந்தனை, இது நரகத்திற்கு போகக்கூடிய சிந்தனை. எனவேதான் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு உள்ளமாக, ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உள்ளத்தை பார்த்தீங்கன்னா எதோடு ஓமானமாக சொல்கிறான் என்று சொன்னால், கல்லோடு ஓமானமாக ஆக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா, கல்லை விட இந்த உள்ளம் இருக்கிறதே மோசமாக இருக்கிறது. இந்த சிந்தனை, உள்ளம் என்று சொன்னால் சிந்தனை என்ற இன்னொரு பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை இருக்கிறதே, இந்த சிந்தனை அல்லாஹ்வை அஞ்சாத சிந்தனையாக, அல்லாஹ்வை கண்டு பயப்படாத சிந்தனையாக இந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்து சொன்னார்கள், வமின் கல்பின் லா யக்ஷா, இறைவா, உன்னுடைய பயமில்லாத அந்த உள்ளம் இருக்கிறது, சிந்தனை திறன் இருக்கிறதே, அது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி கேட்டார்கள். காரணம் என்ன, அல்லாஹ் இந்த சிந்தனையை சொல்லுகின்ற பொழுது, இந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகின்ற பொழுது சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம கஸத் குலூபுஹும் மின் பஅதி ஸாலிக ஃபஹிய கல் ஹிஜாரா அவ் அஷத்து. எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா, சும்ம கஸத் குலூபுஹும் மின் பஅதி ஸாலிக, இதற்கு பின்னால் இவ்வளவு உபதேசம் வந்ததுக்கு பின்னாடி கூட அவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே அது வீணாகி விட்டது, அவர்களுடைய உள்ளம் இருக்கிறதே இறுகி விட்டது என்று சொல்றான். எந்த அளவுக்கு, கல் ஹிஜாரா, கல்லை போல இறுகிவிட்டது. கல் இருக்கிறதே அதை போன்று, கல்லுக்கும் இவருடைய உள்ளத்திற்கும் வேறுபாடே இல்லை. அந்த அளவிற்கு மோசமானதாக இவருடைய உள்ளம் இருக்கிறதே, சிந்தனை இருக்கிறதே மாறிவிட்டது. அவ்வசத்து, இல்லை இல்லை அதை விட கூடுதல் என்று சொல்லிவிட்டு, ஏன் என்று சொன்னால், ஏன் அப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வஇன்ன மின்ஹா லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார் வஇன்ன மின்ஹா லமா யஷ்ஷக்ககு ஃபயக்ருஜு மின்ஹுல் மா வஇன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷியத்தில்லாஹ். மூன்று விதமான அந்த கல்லை அல்லாஹ் பிரிக்கிறான். ஏன் அதை விட மோசம் சொன்னா, கல் இருக்கு பாருங்க, கல் சில கல்கள் நீங்க என்ன செய்றீங்க, உடைக்கிறீங்க, அதிலிருந்து வெள்ளம் பீரிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆறுகள் ஓடி வந்து கொண்டே இருக்கிறது. மலையிலே போய் சென்று பார்க்கிறோம், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கிருந்து பிறக்கிறது குற்றாலத்திலே இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, அப்படித்தான் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இது எங்கிருந்து பிறந்து வருகிறது தெரியல. பெரிய மலை, பிரம்மாண்டமான மலை, கல்
பெரிய கல் பாறாங்கல் என்று சொல்லி இன்றைக்கு பூமியை ஆடாத அளவிற்கு முளைகளாக நடப்பட்ட அந்த மலையிலிருந்து இன்றைக்கு ஆறுகள் ஓடி வந்து கொண்டிருக்கிறதே, அதை விட உன்னுடைய உள்ள மோசம் என்று சொல்கிறான். இன்னும் சில கற்கள் இருக்கிறது, நீங்கள் போர் தான் போடுவீங்க, போட்டுட்டு இருக்கும் டம் டம் லேசா அடிப்பீங்க, அடிச்ச உடனே உடைச்சு எடுக்கிறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு தேவையான நீர் ஊற்றை கொடுக்கிறது, ஓடக்கூடியதல்ல ஊற்றாக மாத்திரம் வருகிறது என்று சொல்லிவிட்டு இன்னும் சில கற்கள் இருக்கிறது அழுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால அல்லாஹ் சொன்னா இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது, வன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ். இந்த திருக்குர்ஆனை உங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதனுடைய பொருள் தெரியாது, அதனுடைய யதார்த்தம் தெரியல, அதனுடைய உண்மை நிலவரம் தெரியாதனால் நம்முடைய உள்ளம் எல்லாம் நடுங்கவில்லை, உள்ளம் ஆடவில்லை. ஆனால் இதை நீங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் நீங்கள் அந்த மலையை பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினாலே அது தூள் தூளாக ஆகி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், கற்களில் எப்படியாப்பட்ட கற்கள் உண்டு யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய உள்ளம் இருக்கிறது கல்லை விட மோசம்பா அப்படிங்கிறான். அதான் கல் நெஞ்சம் என்று சொல்கிறோமோ, இல்லை, கல் நெஞ்சம் என்பது கூட சரி சில வேளைகளில் அது சரியாக ஆகிவிடும். என கற்கள் இப்படியெல்லாம் இருக்குது என்று அல்லாஹ் சொல்வது காரணத்தினால. ஆனால் அந்த கல்லை விட மோசமான ஒரு உதாரணம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வே சொல்லவில்லையே, அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சிந்தனையாக ஒரு உள்ளமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமின் கல்பில்லா யக்ஷ, இறைவா உன்னுடைய பயமில்லாத அந்த உள்ளம் இருக்கிறதே அது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அது போக அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அந்த சிந்தனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிந்தனை என்பது அந்த அதை மனம் ஒரு குரங்கிறதா சிந்தனை தான், அந்த தத்துவத்தை நம்ம ஏத்துக்கல, அது வேற தனி பிரச்சனை. ஆனால் அந்த சிந்தனை இருக்கிறதே, அந்த சிந்தனையை பொறுத்தவரை இன்றைக்கு தடுமாற்றங்கள், எத்தனை தடுமாற்றங்கள், அந்த சிந்தனையை பொறுத்தவரை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறோம், தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த சிந்தனைகள் இருக்கிறதே, இந்த உள்ளங்கள் இருக்கிறதே, இந்த கல்பு இருக்கிறதே, அதுவே நாளை உங்களை நரகத்திற்கு இழுத்து செல்லும் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். எப்படி எச்சரிக்கிறான்? வலக்க தர்அனாலி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான பேர்களை நரகத்திற்கு தயார் செய்து வைத்திருக்கிறோம். எதிலிருந்து? மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்னில் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் அதிகமான ஒரு கூட்டத்தை, பெரிய கூட்டத்தை நரகத்திற்காக தயார் செய்து வச்சிருக்கிறோம். அவர்கள் எதற்காக நரகத்துக்கு போறாங்க? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு கல்பு இருக்கும், சிந்தனை திறந்து இருக்கும், ஆனால் சிந்தித்திருக்க மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, பார்வைகள் இருக்கும், பார்த்திருக்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு கேட்கும் திறன் இருக்கும், செவித்திறன் இருக்கும், அந்த செவியின் மூலமாக அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு உலாய்க்கு கல்அன்ஆம், இவர்கள் எல்லாம் கால்நடையை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு இங்கேயும் பாருங்கள், பல்ஹும் அலல், இல்லை இல்லை, கால்நடை என்று சொன்னால் அதற்கு கூட சில நேரங்களில் அறிவு இருக்கிற சோர்களே. அதனால்தான் அடித்து விட்டு அடுத்துட்டோம் சொன்னா அடுத்து அந்த இடத்துக்கு வருவதற்கு யோசிக்கிறது. அடித்து விரட்டுங்கள், ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, விரட்டுகின்ற பொழுது 2-3 தடவை விரட்டி விட்டால் அடுத்து யோசிக்கும், இவன் எதிரி போல் தெரிகிறது, இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது, சென்றால் இவன் இப்படித்தான் செய்வான், அல்லது அவனை பார்க்கின்ற பொழுது இவன் தான் நம்மை அடித்து விரட்டினான், எனவே இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் நிற்கின்ற பொழுதே ஒதுங்கி செல்கிறது என்று சொன்னால் அது சில நேரத்தில் அந்த அவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறது. பார்வை திறனை, அந்த காக்கு, அந்த கேட்கக்கூடிய அந்த திறன் இருக்கிறதே, அதையெல்லாம் வைத்து அது சில வேளைகளில் முடிவெடுத்து விடுகிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், உலாய்க்கு கல்அன்ஆம், இவர்கள் எல்லாம் கால்நடை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு பல் என்றாலும் ஹும் அலல், இல்ல இல்ல அதை விட மோசமான, அதுக்கு கீழே ஏதாவது ஒரு உதாரணம் இருந்தா அந்த லிஸ்ட்ல போய் அவனை சேர்த்துரு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், சூரத்துல் ஆராஃப்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் சொன்னா, எனவே அது போன்ற உள்ளங்கள் நமக்கு தேவையில்லை சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, வமின் கல்பில்லா யக்ஷவ், உன்னை பற்றி பயம் இல்லாத, உன்னை பற்றி சிந்தனை இல்லாத அந்த உள்ளம் இருக்கிறதே, அது எந்த விதமான பலனும் இல்லை. அதனால தான் அல்லாஹ் இந்த மாதிரியான சிந்தனைக்கும் இந்த மாதிரியான உள்ளத்திற்கும் நாளைக்கு அர்ஷோட நிலையில் 7 பேர் கொடுக்கிறானே, அதில் ஒரு நபர் கொடுக்கிறான், வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففالت عيناه, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை பற்றி சிந்தித்து சிந்தித்து அழுது அவனுடைய கண்ணீரிலிருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறதே, இப்படியாப்பட்ட மனிதனுக்கு 7 நபர்களில் ஒரு நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவனுக்கும் அர்ஷுடைய நிழல் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த உள்ளம் வேண்டும். அல்லாஹ்வை பயப்படாத உள்ளம் இருக்கிறதே, கல்லை விட மோசமான உள்ளம் இருக்கிறதே, ஆடு மாடுகளை விட மோசமான உள்ளமாக இருக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறதே, அது தேவையில்லை என்பதைத்தான் உள்ளடக்கி கேட்டார்கள். வமின் கல்பில்லா யக்ஷவ், இறைவா அதாவது உன்னை பயப்படாத அந்த உள்ளம் இருக்கிறது, அதற்கு வேண்டாம் என்று கேட்டார்கள். 3வது கேட்டார்கள், வமின் நஃப்ஸின் லா தஷ்பா,
போதுமில்லாத மனம் இருக்கிறது, அதுவும் வேண்டாம் என்று கேட்டார்கள். மனசு பாருங்க இன்னைக்கு என்ன அளவாயுது. 100 பத்தல 150, 150 பத்தல 200, 200 பத்தல 500, 500 பத்தல 1000. எவ்வளவு வேண்டும் என்றாலும், எத்தனை தினார்கள் வேண்டும் என்றாலும் இன்னும் வேண்டும் 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 என்று சொல்லி ஒரு பிச்சைக்காரனை விட மோசமான நிலைமைக்கு இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அலைந்தவர்களுக்குத்தான் இது சொல்லப்படுகிறது. அலையாதவர்களுக்கு மீது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி விட்டது, எனக்கு இது கிடைக்குது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி போதுமாக்கி கொள்கிறானே அவன் தான் சிறந்தவனாக இருக்கிறான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள். இன்றைக்கு பாருங்க, பிச்சைக்காரனை பொறுத்த வரைக்கும் எந்திரிக்கிறான், போய் 4 இடத்துல எடுப்பான், எடுத்த உடனே போய் உட்கார அழகா சாப்பிடுவான், சாப்பிட்டேன்னு அழகா நிம்மதியை படுத்து எது ஓரத்தில் பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அழகா தூங்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள நிம்மதி இன்றைக்கு பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குதான்னு சொன்னா இல்ல. எந்திரிச்சோன்னு ஒரே பிரச்சனை. பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடியுது, ஸ்கூல் முடிஞ்சோடனே ஸ்கூல் ஃபீஸ் என்ன, அது என்ன, இது என்ன, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஊருக்கு போறாங்க, அதனுடைய நிலைமை என்ன, இப்படியே பாத்தீங்கன்னா அவனை கரண்டா ரொட்டேஷனா பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். யோசிக்கணுமா இல்லையா? யாரெல்லாம் என்ன ஏன் இப்படி சோதிக்கிற, என்ன ஏன் இப்படி அப்படி நிலைமைக்கு ஆளாக்கன? ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு வருடமும் இது போன்று ஸ்கூல் நிலம் வருகின்ற பொழுது என்னுடைய பயணமும் அதே போன்று குழந்தைகளுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழலும் இன்னும் என்னுடைய குடும்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய சூழலும் வருகின்ற பொழுது அங்கே போதுமில்லை போதுமில்லை, இன்னும் ஒரு 10 தினார்களுக்கு ஓவர் டைம் கிடைச்சால் சரியாக இருக்குமே, அல்லது வேறு எங்கேயாவது வேலை கிடைத்தால் இன்னும் ஒரு 20 தினார்கள் வாங்கி அந்த ரூமுக்கான காசை ஒதுக்கி விட்டு இந்த 100 ரூபாயை 150 தினார் அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விடலாமே என்று சொல்லி அங்கே மனது அப்படியே அலைபாயுது என்று சொன்னால் ஏன் அலைபாயுது? ரப்பிட்ட நீங்க அழுத்தமா பதிவு செய்யல. பதிவு செஞ்சு பாருங்க. நாம் மட்டும் பதிவு செய்யக்கூடாது, நம்முடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து பதிவு செய்யணுங்க. குடும்பம் சேர்ந்து பதிவு செய்யணும். குடும்பத்துக்கு நீங்கள் 5000 ரூபாய் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே போதும் என்ற நிலைமை அங்கேயும் உருவாக வேண்டும். அங்கேயும் உருவாகல. நீங்க 5000 ரூபாய் அனுப்புனது எதுக்கியா பத்தும்? இன்றைக்கு விற்கிற பால் விலைக்கும் இன்னைக்கு விற்கிற உப்பு மிளகா அது போன்ற மளிகை சாமானுக்கு மாத்திரம் கூட பத்தாது, இன்னும் இதர செலவுகள்லாம் என்ன செய்யறது, ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி அங்கேயும் போதும் என்ற மனம் இல்லாத காரணத்தினால்தான் இங்கே இவன் அந்த போதும் இல்லாத மனத்திற்கு இவனும் உருவாகி இவனும் அடிமையாகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் இடத்தில் பதிவு செய்யவில்லை. பதிவு செய்யுங்கள். வமின் கல்பில்லா வமின் நஃப்ஸில்லா தஷ்பா, இறைவா போதும் என்ற உள்ளத்தை கொடு. போதுமில்லாத உள்ளம் இருக்கிறதே, எப்ப பார்த்தாலும் போதும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்பதை தவிர எதுவுமே வராத அளவிற்கு குடும்பமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நம்முடைய சமூகத்தில், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருள் வளங்களில் இந்த போதும் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இருக்கு பாருங்க. இதைத்தான் பரக்கத் என்றால் மிகையாக சகோதரர்களே. பரக்கத் என்ற வார்த்தைக்கு அபிவிருத்தி என்ற பொருளை சொன்னாலும் கூட இந்த பரக்கத் என்பதற்கு இன்னொரு பொருளாக நாம் விளங்க முடிகிறது. போதும் என்ற அந்த மன நிறைவு இருக்கிறதே, அதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி. பல சந்தர்ப்பம் கூட நம்ம சொன்ன விஷயம் தான். என்ன சொன்னோம் சொன்னா, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு மாற்றார்கள்ட்ட, அதை மாற்று மத அன்பர்கள்ட்ட, அந்த சகோதரருடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பமே இன்றைக்கு பணிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். 2 பேர்கள் 4 பேர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அத்தனை பேர்களும் வேலை செய்து அங்கே பொழைப்பு நடக்கிறது. அது கூட சரியான முறை நடக்கிறதா, நல்ல ருசிகரமான முறை நடக்கிறதா, சாப்பாடுகள் ருசிகரமா அங்கே சாப்பிடப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை சகோதரர். ஆனால் நம்முடைய குடும்பங்களில் பெரும்பாலும் எடுத்து பாருங்கள், குடும்ப தலைவர் மாத்திரமே சம்பாதிக்கிறான். இதற்கு முன்னால் ஒவ்வொரு வீடுகளிலும் 1/2 டஜனுக்கு கம்மி இல்லாம குழந்தைகள் இருந்தது. இன்றைக்கு வேணால் 2-3 முடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அது தனி விஷயம். ஆனால் பழைமையில பாத்தீங்கன்னு சொன்னா 1/2 டஜனுக்கு யாருக்குமே கம்மி இல்லை. நம்முடைய மூதாதையர்கள் அப்படி ஒரு தலைமுறை 2 தலைமுறை மேல போய் பாத்தீங்கன்னா 6க்கு கம்மி இல்லாத குழந்தைகளை வைத்தார்கள். குடும்ப தலைவர் மாத்திரமே சம்பாதித்தான். எப்படி குடும்பம் நடந்தது? 10 பேர்கள் வீட்டிலே குடும்ப தலைவர் மாத்திரம் சம்பாதித்து அந்த குடும்பம் நடந்தது. ஒருவரும் சாகவில்லை, பட்டினி சாவு என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த பரக்கத் இல்லையா? அல்லாஹ் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு நிச்சயமாக பரக்கத்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை இன்னும் மனநிறைவோடு பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி வமின் நஃப்ஸில் லா தஷ்வா, இறைவா போதும் என்ற அந்த மனத்தை கொடுத்து விடு, போதும் இல்லை இன்னும் பத்தல என்று சொல்லி நாயை விட மோசமாக அலையக்கூடிய நிலைமையை எங்களை ஆக்கிவிடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள். இதை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் போதுமாக்குவான். நமக்கு கம்மியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்வாங்க, அங்கே பரக்கத் என்ற அந்த அபிவிருத்தி மூலமாக அங்கே போதுமாக ஆக்குவான். பரக்கத் என்றால் என்ன? ஒருவருக்கு உள்ள உணவு 2 பேருக்கு போதும்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி போதும்? அது எப்படி சாத்தியம்? அது எனக்கு ஒருவர் நான் 4 இட்லி சாப்பிடுவீங்க,
நல்ல கான்செப்ட் நல்லா யோசிச்சு பாருங்க. 4 இட்லி நான் சாப்பிடுவேன் அல்லது 2 புரோட்டா சாப்பிடுவேன் வச்சுக்கிடுங்க. இப்ப 2 புரோட்டா இருக்கக்கூடிய இடத்தில் 4 இட்லி இருக்கக்கூடிய இடத்தில் ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் இது பொய்யாகுமா? எப்படி பொய்யாகும்? நிச்சயமாக அது போதும். எப்படி போதும்? உட்கார்ந்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேத்துடைய உணவு 2 பேத்துக்கு போதும் என்று சொன்னார்கள். வாடா உட்கார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய்யா போயிடு, உட்காரு சாப்பிடு என்று சொல்லி சாப்பிடும் பொழுது ஒரு சப்பாத்தி ஆளுக்கு ஒன்னொன்று வைத்து அதிலிருந்து இவன் பீத்து கொடுக்க, அதிலிருந்து இவன் பீத்து கொடுக்க, கடைசியில் 2 பேருமே சந்தோஷமாக சாப்பிட்டு 2 சப்பாத்தியில் வயிறு நிறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாக்கு உண்மை என்று சொன்னார். அதனாலதான் டபுள் ஆக்கினாங்க. 1க்கு 2, 2க்கு 4, 4க்கு 8, 8க்கு 16 என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஆக்கினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அங்கே அபிவிருத்தியை தெரியும். போதும்ன்றோம், நமக்கு தெரியும். நான் 2 புரோட்டா சாப்பிட்டாலும் பத்தாது எனக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு புரோட்டாவோட அல்லாஹ் ஏன் எனக்கு போதுமாக்குறான்னா அந்த மாதிரியான ஒரு மன நிறைவை ஏற்படுத்தி கொண்ட போதும், முடிஞ்சு போச்சு. என்னுடைய சகோதரன் விருந்துக்கு வந்துட்டான், எதேச்சியா வந்துட்டு அவனை உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டான். ஆனா ஒரு புரோட்டா சாப்பிட்டான். ஆனா பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகி போச்சு, தண்ணி கூட குடிக்க இடமில்லை என்ற அளவிற்கு அல்லாஹ் அங்கே உள்ளத்தை கொடுக்காம. இதுதான் வேண்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் கேட்க சொன்னாங்க. வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, இறைவா போதுமில்லாத அந்த உள்ளத்தை விட்டு பாதுகாத்து போதும் என்ற உள்ளத்தை கொடு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பாருங்க, இதையும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை உள்வாங்கி உண்மையிலேயே யதார்த்தமாக நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அது போன்ற உள்ளத்தை கொடுத்து விடுவான். நாம் மாத்திரம் கேட்கக்கூடாது, நம்முடைய குடும்பம் கேட்கணும். அப்படி கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மன நிறைவுக்கு வந்துவிடும். இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கையை போல நம்முடைய மரணம் இருக்கிறதே அதுதான் நம்முடைய வாயை மண்ணள்ளி போடுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்துடைய பேராசை இருக்கு பாருங்க, அது ஒரு முடிவுக்கே வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியாப்பட்ட பேராசை படைத்தவர்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. அது உங்களை அழித்து விட வேண்டாம் என்று சொல்லி சூரத்து தகாசுர், இந்த பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த பேராசை உள்ளவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து தகாசுர், அல்ஹாக்கும் முத்தகாசுர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதைத்தான் கேட்டார்கள். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, கடைசியாக 4வதாக கேட்டாங்க. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. அப்ப இதெல்லாம் நீங்க அப்படியே கேட்கின்ற பொழுது, ஓரளவு புரிந்து கொண்டு அப்படியே கேட்கின்ற பொழுதுதான் அந்த யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்களோ அதை இறைவனிடத்திலிருந்து பெற முடியும். சோர்களே, அடுத்து கேட்டார்கள் வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹ், அங்கீகரிக்கப்படாத துவா இருக்கிறதே அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, ஒரு துவாவுக்குள் இன்னொரு துவா. யோசிச்சு பார்க்கணும்ல, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்பீங்க. நடக்கும், நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய துவாக்கள் இருக்கிறதே, சிலருடைய துவாக்கள் இருக்கிறது அப்படியே தூக்கி முகத்திலே எரிஞ்சிடும். அது ஏற்றுக்கொள்ளவே படாது. சிலருடைய துவா இருக்கு பாருங்க, அப்படியே தெரியவே இல்லை, அப்படியே போய் கைப்பற்றப்பட. இது பெரிய சப்ஜெக்ட், நீண்ட சப்ஜெக்ட். அப்ப சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்ய அப்படியே அங்கீகாரம் கொடுக்கிறான். சிலருடைய பிரார்த்தனை அப்படியே முகத்தில் தூக்கி எறிகிறான் என்று சொன்னால் அது போன்ற ஒரு துவாவாக ஆகிவிடக்கூடாது. நான் இத்தனை கேட்டேன், எவ்வளவு தடவை கேட்டிருக்கிறேன், ஏன் எனக்கு அங்கீகரிக்கலை என்று சொல்லி பல தடவை நொந்து போகிறோம் என்று சொன்னால் இப்படி நோகுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க. யா அல்லாஹ், நான் எத்தனையோ பிரார்த்தனைகள் கேட்டிருக்கிறேன், அந்த பிரார்த்தனைகளில் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக திருப்பி எனக்கு அந்த பிரார்த்தனை கொடுத்து விடாதே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதையும் கேட்க வேண்டும். சோழர்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை அங்கீகரித்து நமக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறது அதையெல்லாம் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அவன் கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கேட்கக்கூடிய விதிமுறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹராம் இருக்கிறதே, ஹராம் தவிர்க்கப்பட வேண்டும். ஹராமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அல்லாஹ் அவரிடத்தில் கையேந்தி கேட்டோம்னு சொன்னா அந்த கையேந்தி கேட்டு விட்டு வமின் தாவத்தில் லா இஸ்தஜாபு லஹு என்று சொல்லி இதையும் நீங்க கேட்டீங்கன்னா இதுவும் உங்களோட முகத்தில் தூக்கி எறியப்படும். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கமா சொல்றாங்க. இதே மாதிரி பல ஒழுக்கங்கள் இந்த துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹராம்கள் உங்களுக்கு பேணப்பட்டிருக்கணும். ஹராம நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உணவுகளிலும் சரி உங்களுடைய குடிபானங்களும் சரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் எதிலையுமே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமை பேண வேண்டும் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அவசரப்படவே கூடாது. அவசரப்படவே கூடாது. அல்லாஹ் ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிருப்பான் பாருங்க, அப்ப அது நிச்சயமா கிடைக்கும். சில வேளைகளில் புரிந்து கொள்கிறோம், சில வேளைகளில் புரிய முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுதுதான் அங்கே தடுமாறுகிறோம். இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கிறான்,
ஒரு 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, கையேந்தி கேட்கிறான். கேட்ட உடனே குழந்தைக்கான ரிசல்ட் தெரியுமா? அது கொஞ்சம் அவகாசம் எல்லாம் வச்சிருப்பான். அதற்கு அடுத்து எல்லாம் ஒரு முடிவு வருகின்ற பொழுது நிச்சயமா குழந்தைய கொடுப்பான். இல்ல கொடுக்கன்னு முடிவு எடுத்துறான்னு சொன்னா அப்ப திருக்குறான்ல போய் அங்க உரசி பார்க்கணும். அல்ல சிலர்களே மலர்களா வச்சிருப்பேன்னு சொல்றா, முடிஞ்சு போச்சு. அப்ப அதுல எதுவும் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் முயற்சிப்போம், நம்முடைய பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருப்போம், மருத்துவம் ஒரு பக்கம் முயற்சி செய்வோம். இதை மீறி அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு வாழ்ந்து கொண்டிருப்போம். கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாழ்க்கையோடு போவதற்கு பாருங்க. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா என்ன நடக்குது? புள்ளிக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கு, எல்லாம் சரியாக சொல்லி கேட்டாச்சு, ஒண்ணுமே இல்லை, உடனே அவசர முடிவு. யாராவது வந்து ஒரு கருத்து சொல்லி நீ இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா சரியாவது, பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, பூசாரி இருக்கிறாரு, அல்லது வந்து ஆசாரி இருக்கிறாரு, அஜித்குமார் இருக்காரு, யாராவது போன்னு சொன்ன உடனே அங்க போய் பார்த்தா சரியா போயிட்ட உடனே அப்படியே ஷிர்க் வைக்கக்கூடிய காரியங்களை சொன்ன உடனே குழந்தை பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த குழந்தையை காப்பாற்ற சொன்னா ரப்பிட்ட கையை ஏந்தியாச்சு. ரப்பு வந்து என்ன செய்யல, இப்போதைக்கு கை கொடுக்கல. அவன் நினைக்கிறான் இப்போதைக்கு கை கொடுக்கல, இதற்கு தீர்வு என்ன? யாரோ பக்கத்தில் சொன்னாங்களே, அங்க தூக்கிட்டு ஓடு அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி அங்கவே பார்க்கின்ற பொழுது ஷிர்க் என்ற இணை வைப்பை வைத்தான். அதோட முடிஞ்சு போயிருந்த அவனோட வாழ்க்கை. எத்தனை வருஷம் வாழ்ந்தானோ அவ்வளவு அழிக்கப்பட்டு நரகத்துக்குரியவனா மாறிவிடுறான். நல்லா பாதுகாக்கணும். இதுதான். அப்ப என்ன அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் வந்து நம்முடைய குழந்தைக்கு எப்பொழுது நிவாரணம் கொடுக்கணும் தெரியுமா அப்ப கொடுப்பான். அது மாதிரி பலதும் கேட்டுட்டு இருப்பீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அல்ல இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாயா பாயாட்டு இருக்கேன், வேணாம் கொஞ்சோன்னு ஒரு பியூன் மாதிரி போய் ஒரு 50 நாள் கூட கிடைக்கிற அளவுக்கு கேட்டு நான் ஒரு 20 வருஷமா கேட்டு பார்த்து நடக்கவே இல்லை. அல்லாஹ் கொடுக்க விரும்பல, முடிஞ்சு. அல்லாஹ் கொடுக்க விரும்பினான்னு சொன்னா எப்போனாலும் கொடுத்துருவான். ஏன் கொடுக்க விரும்பினான்னு சொன்னா அதுக்கு வந்து காலத்தை அவர் நிர்ணயித்திருக்கிறான். அதை புரிஞ்சு கொண்டிருக்க ஒரு உதாரணம் சொல்லி நம்ம முடிவுக்கு வருவோம். இப்போ என்ன செய்யறோம், குழந்தைய வந்து நம்ம கையில் பிடிச்சி கூட்டிட்டு போறோம். அப்படி கூட்டிட்டு போகும்போது குழந்தை வந்து பஜார்ல கடையில் உள்ளது சில ஜாமான்லாம் கேட்குது, அதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கத்தி பளபளன்னு நல்லா மின்னுது. குழந்தை கேட்குது, இந்த கத்தி எடுக்குது. பரவாயில்ல, என் குழந்தை வந்து எல்லாத்தையும் கடிச்சு வாங்கி கொடுத்தேன், காசா எல்லாம் இருக்குது, இந்த கத்தியும் கேட்குது, எடுத்துட்டு போன்னு சொல்லி அதை காசு கொடுத்து குழந்தைக்கு யாராவது வாங்கி கொடுப்போமா? வாங்கி கொடுக்க வந்து ஒரு புத்திசாலி தாய் தகப்பனை யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டேன். காரணம் என்ன? உடனே என்ன செய்வோம், அந்த போய் எடுக்க போச்சுன்னா நாம உயிரை கொடுத்து வேகமா ஓடி அந்த குழந்தைய தூக்கிட்டு அதோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டே தடுக்கிறோம். அந்த குழந்தை அழுகுது, இதுதான் வேணுங்குது. அதுக்கு முன்னாடி நீங்க 10 தினம் சாமான் வாங்கி கொடுத்துருப்பீங்க, 2 கையில பிடிச்சி தூக்க முடியாத அளவுக்கு விளையாட்டு பொருள் தீனி எல்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு போவீங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு தினார் கூட இருக்காது. அந்த கத்தியை கேட்டிருக்கோம். ஆனா அந்த கத்தியை வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரியுது. அந்த குழந்தை நிக்குது, என்னுடைய தகப்பன் வந்து வாங்கி தர மாட்டான், அப்ப இது வந்து விலை கூட போல தெரியுது, அதனால என்ன செய்ய வாங்கி தர மாட்டான்னு சொல்லி அது உள்ள நொந்துக்கிறோம். நொந்துக்கிட்டு போடா அப்பா, நீ வந்து ஒண்ணுக்குமே லாய்க்கல, நான் என்ன கேட்டேன், இவ்வளவு தூரம் கேட்டு வாங்கி கொடுத்தது ஒண்ணு மட்டும் வாங்கி தரலன்னு சொல்லி குழந்தை நொந்து கொள்ளும். ஆனால் தகப்பனுக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு சொன்னாலும் புரியாது என்ற காரணத்தினால அழுதாலும் சரி 2 அடியை போட்டு, அழுதாலும் 2 அடியை போட்டு தன்னுடைய இறக்கத்தை எல்லாம் விட்டு விட்டு அங்கே முரட்டு குணத்தை மாற்றி குழந்தையை தூக்கி கொண்டு வண்டியில போட்டு அதோட ஷாப்பிங் முடிஞ்சோம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். இதான் நடக்குது. அப்ப அந்த குழந்தை யோசிக்குது, நம்ம அப்பா வாங்கி கொடுக்காத இந்த பொருள் ஏதோ ஒரு ப்ராப்ளம், என்னென்னமோ யோசிக்கும். அது அதுக்குள்ள ஸ்டேட்டஸ்ல அதுக்குள்ள சிந்தனை என்ன வருதோ அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு தெரிகிறது கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி. நமக்கு ஒரு சாதாரண ஒரு மூளைக்கு தெரியுதுன்னா அதான் நம்ம எல்லாம் படைத்து இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பெரும் படைப்பு அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சு வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு தெரியுமா இல்லையா? யாருக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக துல்லியமாக அறிந்து வச்சிருக்கான் பாருங்க. அதே நம்பிக்கை வச்சுட்டோம்னு சொன்னா நாம என்ன செஞ்சிருவோம், ரப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். இதையும் கேட்போம், யா அல்லாஹ் என்னை வந்து அங்கீகரிக்கப்படாத துவாவை வந்து என்னுடைய துவாவை ஆக்கிறாது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நிச்சயமா துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டே வருவான். இந்த உலகத்தில் கொடுக்கவில்லை என்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சமாதானம் நாளை மறுமை மன்றத்திலே இங்கே கொடுக்காதவைகள் எல்லாம் நன்மையாக மாற்றி நம்முடைய கையில் கொடுப்பான். அப்படியே பாப்போம், பார்த்துட்டு அசந்து போய் யா அல்லாஹ் நான் செய்யாத சில காரியங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் அப்படி உலகத்தில் கேட்டவா இருப்பாது அப்படியே வச்சிருந்து இப்போ உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லும் பொழுதுதான் கை செய்தப்படுவான் மனிதன். அல்லாஹ் உலகத்தில் எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையும் இங்கே வந்து மறுமை உலகத்தில் கொடுத்ததுதான் நல்லா இருக்குமே சொல்லி அங்கேயே ஆதங்கப்படுவோம். இதுவும் ஹதீஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒழுக்கத்தின் அடிப்படையிலே நாம் நிச்சயமாக வாழ்ந்து துஆக்கள் கேட்டோம்னு சொன்னா அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். எனவே அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனை இருக்கிறது, அதை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். எனவே இந்த 4 பாதுகாப்புகளையும் அடிக்கடி நாம் தேடுவோம். நம்முடைய குடும்பத்தார்களையும் கேட்க வைத்து அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் அதன் மூலமாக எதை நல்லதாக ஆக்குகிறானோ அதை மட்டுமே கேட்டு பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக உங்களை என்னை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்து அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல பல விஷயங்களை கொடுப்பதன் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு இந்த பிரார்த்தனைகள்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்மையே உள்ளடக்கி நமக்கு உள்ள தேவைகளையே கேட்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் பொதுவாக ஆக்கி இன்னும் குறிப்பாக பெரும்பாலான துஆக்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரப்பி அப்படின்னு சொன்னா ஒருமைங்க. அவுதுன்னு சொல்லும் போது ஒருமை எப்படி வந்துச்சோ அந்த அவுதுங்கிறத பன்மையாக்கணும்னு சொன்னா நவுது. அதே மாதிரி ரப்பி என்பதை பன்மையாக்கனா ரப்பனா. எங்கெல்லாம் பெரும்பாலும் திருக்குறான் அல்லாஹ் துஆ பத்தி சொல்றானோ அங்கெல்லாம் ரப்பனா ரப்பனா என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கறான். அது மூலமா அல்லாஹ் என்ன விரும்புறான்னு சொன்னா எல்லாத்துக்கும் கேட்கணும். எனக்கு மாத்திரமல்ல நம்மை சார்ந்த அத்தனை மக்களுக்கும் அத்தனை முஸ்லிம்களுக்கும் என்ன செய்யணும், கேட்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே போல குறிப்பாக ஈமான் கொண்டவர்களை யாரெல்லாம் மறைந்து விட்டார்களோ அவர்களுக்காக என்ன செய்ய அல்லாஹ் பிரார்த்தனை பண்ண சொன்னா அதையும் உள்ளடக்கிற சுயநலமாக நமக்கு மாத்திரமே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஆகிக்கொள்ளாம பொதுநலமாக நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. எங்க பாதிக்கப்படுறாங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கும் இங்கும் எங்கு வேண்டாலும் பாதிப்புங்கிற அளவுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா பாதிப்புகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவருடைய ஈமானிய அந்த உரிமைக்காக வேண்டி இஸ்லாமிய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறு உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கும் நாம் நம்முடைய துஆவிலே பங்கு வைக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் கேட்காதனால அதற்கும் கேள்வி உண்டு, அதற்கும் பதில் சொல்லணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அது போன்ற துஆக்களை நாம் அமைத்துக் கொள்வது மட்டுமல்லாம அழுத்தமாக மன உறுதியோடு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய துஆவை கேட்கணும். அப்படி கேட்கின்ற பொழுது நிச்சயமா அல்லாஹ் இந்த உலகத்தில் பலர்களுக்கு என்ன செய்திருக்கிறான், இந்த உலகத்திலேயே பலனை காட்டியிருக்கிறான். அதையெல்லாம் திருக்குறான் சொல்லி காட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு என்பதெல்லாம் நிறைய என்ன செய்து இடம்பெற்றிருக்கிறது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்றைக்கு மறக்க முடியாத அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு பலனாக இன்றைக்கு மக்காவிற்கு கூட்டம் கூட்டமாக ரப்பி ஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ் கேட்டாங்க. அவங்க கேட்ட பல துஆவில் ஒண்ணு மனிதர்களை கூட்டம் கூட்டமாக இங்க அனுப்பு என்று சொல்லி இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு அரசாங்கமே கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவுதான் வர வைக்கணும் அப்படிங்கிற அளவு கண்ட்ரோல் போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கூட்டங்கள் கிட்டத்தட்ட ஹஜ்ஜுக்கு 40 லட்சத்தை தாண்டி இந்த வருடங்கள் சென்ற வருடம் போயிருக்கிறது என்று சொன்னால் அவ எவ்வளவு பெரிய அந்த துஆவிற்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்து நாம் கண் முன்னால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது போக எத்தனை உதாரணங்களை திருக்குறானிலும் ஹதீஸிலும் நம்மால் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்விடத்தில் அழுத்தமாக பதிவு செய்து அவனிடத்தில் மட்டுமே உரிமையோடு அழுது கேட்க வேண்டிய இடத்தில் அழுது நிச்சயமாக கேட்டால் இந்த உலகத்திற்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறான். மறு உலகத்தில் எது வேண்டுமோ அதையும் கேட்கின்ற பொழுது அதையும் தர தயாராக இருக்கிறான். எனவே அழுத்தமாக அதிகமாக கேளுங்கள். பெருமை அடித்தவர்களாக துஆவை புறக்கணித்தவர்களாக வாழக்கூடாது. துஆ என்பது அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இந்த உலகத்தில் ஆயுதவாதிகள் எல்லாம் சாதிக்காத ஒரு ஆயுதத்தை இந்த துஆ சாதித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மலக்குடல் என்ன செஞ்சான், மேல தூக்கி போட்டான். அபூஜஹல் போட்டான், அவனுடைய வகைராக்களை எல்லாம் போட்டுச்சு. அங்கு அலைக் அபூஜஹல் உத்பா ஷைபா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சாங்க. எல்லாத்தையும் ஒப்படைச்சாங்க. இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதிலடி கொடுத்தான். எங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மதீனாவிற்கு போன பின்னாடி தான் அங்க பதிலடி கொடுக்கிறான். மக்காவில நபித்துவம் கிடைச்ச நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இபாதத்துகள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க.
ஆனால் அங்கே கேட்ட துவாவை மதீனா சென்றவுடன் தான் பத்ர் களத்திலே சொன்னார்கள். என்றைக்கு அங்கே மக்காவில் கேட்டார்களோ அதற்கு பதிலாக அங்கே பத்ர் போர்க்களத்திலே வேறற்ற மரங்களாக அவர்களெல்லாம் வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். சொன்னா இதுதான் வரலாறு. அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அதுக்கு டைம் வச்சிருப்பான், அதுக்கு உண்டான அவகாசம் இருக்கும். அதையெல்லாம் பொறுத்து வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம். சுயநலமாக கேட்காமல் பொதுநலமாக நம்முடைய சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆப்கானிலே, அதே மாதிரி ஈராக்கிலே, இன்னும் சொன்னால் இப்ப சிரியாவிலே பாதிப்புகளை அடைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழல் தான். அங்கே இங்கே எல்லாம் கூட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்த வகையிலே அது சரியான ஒரு தீர்வாகவோ சரியான ஒரு ஆதாரமாக அமையாவிட்டாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அப்படி கேட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த உரிமையை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களும் சரியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் துஆ கேட்போம். எல்லாம் அல்லாஹ் அவர்களையும் பாதுகாத்து இந்த உலகத்தில் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ்வது மட்டுமல்லாமல் சுதந்திரமுள்ள ஒரு முஸ்லீமாக அவர்கள் வாழ்ந்து மறுமையிலும் அவனால் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக யாரெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நல்ல வாழ்வை கொடுப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.